அன்பிற்கினிய நேயர்களே, இன்றைய சுய அலசல் அரங்கம் நிகழ்விலே டாக்டர் கண்ணன் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். டாக்டர் கே கண்ணன் அவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக சர்க்கரை நோய் நிபுணராகவும் அகச்சுரப்பியல் நிபுணராகவும் பணியாற்றி வருகின்றார். இவர் அகில உலக அளவில் பல்வேறு மருத்துவ ரீதியான ஆய்வுகளையும் ஆய்வு கட்டுரைகளையும் சமர்ப்பித்திருக்கின்றார். இது தவிர அவருடைய சர்க்கரை நோய் நிபுணத்துவத்திலே இருந்து சமூக நல நிபுணத்துவத்தையும் நாம் உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதாவது வெறும் மருத்துவராக மட்டும் இல்லாமல், ஏதோ சர்க்கரை நோய்க்கு மட்டும் நான் மருத்துவர் என்று இல்லாமல், சமூகத்திலே இருக்கக்கூடிய புரையோடி போயிருக்கின்ற பல்வேறு நோய்களுக்கு, உதாரணமாக மூட நம்பிக்கைகள் அல்லது கடவுளை பற்றிய சில தவறான நம்பிக்கைகள், ஆன்மீகம் பற்றிய நம்பிக்கைகள், இப்படி பல்வேறு நம்பிக்கைகள் இருக்கின்றன அல்லவா? அந்த நம்பிக்கைகளிலே கொஞ்சம் அதிகரித்து விட்டால் அது மூட நம்பிக்கையாக மாறிவிடுகிறது. இதை தவிர மனிதனுடைய வாழ்க்கை ஸ்டைல், லைஃப் ஸ்டைல் என்று கூறுகிறோமே, அந்த லைஃப் ஸ்டைல் பாணிகளையும் முறைப்படுத்தி சமூக நலத்தோடு தன்னுடைய வாழ்வியலை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை இப்பொழுது நாம் நேர்முகம் காண இருக்கின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ உங்களுடைய மருத்துவ துறையிலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான விஷயங்களை செஞ்சிருக்கீங்க. இன்றைக்கு கொஞ்சம் மக்களுக்கு சில விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக சில விஷயங்களை நம்ம கலந்து பேசலாம் நினைக்கிறோம். சரி. அதாவது எப்படின்னா டாக்டர், இன்றைக்கு மிகப்பெரிய விஷயமாக, அதாவது ஒரு படித்தவன் படிக்காதவன் பாமரன், மிக உயர்ந்த படிப்பாளி, உலகத்திலே கரைத்து குடித்ததாக சொல்லுகின்றவர்கள் கூட ஒரு இடத்தில் இந்த ஆன்மீகம் என்று வந்துவிட்டால் கடவுள் அருள் என்று கூறுகிறார்கள், இறைவன் அருள் என்று கூறுகிறார்கள். இது எப்படி டாக்டர்? இது இவர்களாகவே முடிவு பண்ணியதா அல்லது இவர்களுடைய முன்னோர்களினால் இவர்களுக்கு இப்படி புட்டப் பண்ணப்பட்டதா, அல்லது இவர்கள் இதை விட்டு விலக முடியாமல் கடவுள் மீது இவ்வளவு பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறார்களே, அது என்ன? கடவுள்னா என்னதான் அறிவியல் பூர்வமாக ஏதாவது இருக்கிறதா அல்லது இவர்கள் நம்புவதில் தான் அறிவு இருக்கிறதா? மனித இனம் தோன்றிய பொழுது அங்கு கடவுள் இல்லை. ஓ, முதல் ஆமா. இதான் இதுல ஒரு இதான் ரொம்ப சயின்ஸ். ஆமா, முதல் மனிதன் தோன்றி இருக்கும் பொழுது கடவுள் இல்லை. எப்படி இன்று மிருகங்களுக்கு கடவுள் இல்லையோ, ஆமா, மிருகங்களுக்கு கடவுளே இல்லை. ரொம்ப வித்தியாசமான பார்வை. அதுபோல மனித இனம் உருவான முதல் நாள் அங்கு கடவுள் இல்லை. ஆமா, நிச்சயமா இல்லை. மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் வந்த பிறகு, தன்னை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்களை அவன் பார்க்க தொடங்கிய பிறகு, செய்திகளை கேட்க தொடங்கிய பிறகு, வாழ்க்கையில் போராட ஆரம்பித்த பிறகு, இவற்றுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று சிந்திக்க தொடங்குகின்றான். அவனுக்கு அன்றைக்கு இருந்த வசதிகள், வாய்ப்புகளை வைத்துக்கொண்டு அவற்றிற்கு சரியான காரணங்களை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன் இன்றைக்கும் 99% நிகழ்வுகளுக்கு நாம் காரணம் கண்டுபிடித்து சொல்லிவிடலாம், அவை எப்படி நடக்கின்றன என்று சொல்ல முடியும். ஆனால் அன்றைக்கு அவனுக்கு 1% கூட நிகழ்வுகளுக்கு அவனால் காரணம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படி காரணம் கண்டுபிடிக்க முடியாத நிகழ்வுகளுக்கு காரணமாக ஒருவரை கண்டுபிடித்தார். அதாவது டாக்கின் அவருடைய நூலில் சொல்கிறார், ஒரு குழந்தைக்கு எப்படி நாம் முன்பின் தெரியாத ஒரு பூச்சாண்டியை வைத்து பயமுறுத்தி காரியங்களை சாதிக்கின்றோமோ, இந்த நிலவை வைத்து சாப்பாடு கொடுக்கலாமா, அது மாதிரி நிலவாது கண்ணால் பார்க்க முடியும். பூச்சாண்டிங்கிறது நிச்சயமா அந்த குழந்தைக்கு ஒரு கற்பனையிலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த கற்பனையிலேயே அந்த குழந்தையை சரி செய்து விடுகின்றோம். பூச்சாண்டியை காமிச்சு. அது போல வளர்ந்து விட்ட மனிதர்களுக்கு பூச்சாண்டி கடவுள். இது ரொம்ப கொடுமையா இருக்கு டாக்டர்.
கொஞ்சம் அறிவா வளர்ந்து ரொம்ப படிப்பா திறமையா இருக்கவங்களுக்கெல்லாம் பூச்சாண்டியே பூச்சாண்டி காட்ட வேண்டும் என்றால் கடவுளை சொன்னால் போதும். அப்படித்தான் கடவுள் உருவாக்கினார் என்பது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. இதை சொல்லுவதற்கு நான் எந்த இடத்திலும் எப்பொழுதும் வெட்கப்பட்டதில்லை, ஒழித்து கொண்டு சொன்னதும் இல்லை. நேரடியாகவே நான் சொல்ல தயாராக இருக்கின்றேன். சரி டாக்டர், இப்ப இந்த அளவுக்கு கடவுளை காமிச்சு பூச்சாண்டி காமிக்கிறது ஓகே. இப்போ சில பேர் இப்போ மிகப்பெரிய அவதாரம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பல பேர், கடவுள் அவதாரம்னே. அப்போ அவங்க பண்ணின சிக்கலை டிவி மீடியாக்கள்ல சில விஷயங்கள் வெளியே வந்துருச்சு. இப்போ இவங்களுக்கு இவ்வளவு சக்தி, கடவுள் சக்தி கொடுத்ததாகவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இவங்க ஏன் அந்த இவங்களை போட்டோ எடுக்கிறத வீடியோ எடுக்கிறத கண்டுபிடிக்க முடியல? அதாவது அவர்களுக்கு எந்த விதமான மனிதனை மிஞ்சிய இயற்கை விதிகளுக்கு மிஞ்சிய சக்தி இல்லை என்பதற்கு அது ஒரு நிரூபணம் தான். சரி, அவர்கள் சாதாரண மனிதர்கள் தான். சாதாரண ஆசாபாசங்களுக்கும் தவறுகளுக்கும் அவர்கள் ஆளாகக்கூடியவர்கள் தான் என்பதை இது நன்றாக திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றது. இந்த மாதிரி நிகழ்வுகள். சரி, இது நடுவுல இந்த மாதிரி ஆசாமிகள் வெளிப்படுத்தப்படுகிறார்கள். இல்ல, இந்த மாதிரி வெளிப்படுத்தியுமே ஒரு குரூப் பின்னால இவங்களோட மறுபடியும் இல்லை அப்படின்னு சொல்றாங்களே, இது என்ன டாக்டர்? இது என்ன நிலை இது? அதாவது மனிதனுக்கு சமூக ரீதியாக அட்லீஸ்ட் டாக்டர், இப்போ உதாரணமா ஒரு நல்ல செய்திக்காக சொல்றேன், நீங்க தான் தெளிவா சொல்லுவீங்க. ஒரு மனிதன் கண்ணால பார்க்கலப்பா, காதால கேட்கலப்பா அப்படின்னா இல்ல புரியலப்பான்னு சொல்லி சாட்சியமே இல்லாம இந்த வழக்கறிஞர் சொல்லும். இது 100க்கு 100 வெளிப்படையா இந்த மாதிரி ஒரு சாமியார் தப்பு பண்ணார்னு சொல்லி உலகம் முழுவதும் வெளியே தெரிஞ்சு வீடியோவில் போட்டு எல்லாம் தெரிஞ்ச பிறகும் மறுபடியும் அவரை பற்றி இல்லைங்க அவர் அவதாரம் தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிளப்பிட்டு இருக்காங்களே, இது என்ன? இதுல என்ன இருக்கு காரணம்? அதாவது சில பேருக்கு பிழைப்பு நடத்த வழி தேவைப்படுகின்றது. சரி, அது ஒரு சினிமா நடிகையாக இருக்கலாம், அல்லது ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், அல்லது ஒரு சாமியாராக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு துறையில் தேர்ந்தவராக இருக்கலாம். அவர்களை வைத்து ஒரு கூட்டம் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த மாதிரி ஒரு கூட்டத்திற்கு இவரை இழந்து விடுவோமோ என்ற பயத்தினால் இந்த மாதிரி காரியங்களை சப்பக்கட்டு கட்டி அவர் செய்ததில் தவறில்லை, அவர் இன்னமும் பெரியவர் தான், அவருக்கு இன்னமும் சக்தி இருக்கின்றது, இன்னமும் அவர் அமர்ந்து நெருப்பில் ஆசீர்வாதம் கொடுக்கலாம், நெருப்பில் தியானம் செய்ய முடியும் என்றெல்லாம் காட்டி ஏமாறக்கூடிய நிலையில் இருக்கும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். அது ஒன்றும் உண்மை என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி டாக்டர், இப்ப சொன்னீங்களே இயற்கை விதிகளுக்கு உட்பட்டுன்னு ஒரு விஷயத்தை சொன்னீங்க. ஆமா, அந்த இயற்கை விதியவே இவங்க கடவுள் ஆக்கியிருப்பாங்களா? அப்படியே இருக்காதோ? இயற்கையா இருக்குதே. இயற்கை விதிகள் ஒரே நாளில் யாருக்கும் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. எப்படி சொல்றீங்க இந்த விஷயத்தை மட்டும்? இயற்கை விதிகள் ஒவ்வொன்றாக மனிதன் கற்றுக்கொண்டான். எப்படி கற்றுக்கொண்டான் என்றால், நெருப்பை கண்டுபிடித்தான். நெருப்பை கண்டுபிடித்தான்றே அவனுடைய சக்கரத்தை கண்டுபிடிக்கவில்லை அவர். அதுபோல ஒவ்வொரு இயற்கை விதியும் நெருப்பை கண்டுபிடித்த போதே சக்கரத்தை கண்டுபிடிக்கவில்லை. என்ன சக்கரம் சொல்றீங்க? சக்கரம் ஒரு பெரிய டிஸ்கவரி. அந்த சக்கரம் இல்லை என்றால் இன்றைக்கு நம்முடைய வண்டிகள் ஓட முடியாது. அந்த வீல் என்று சொல்லுவாங்க. இப்ப இந்த சக்கரத்தை வைத்தானே உலகத்துல அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரே நாள்ல முடியல, பல ஆண்டுகள் ஆயிற்று. சரியான விஷயம். அப்படி படிப்படையாக இயற்கை விதிகள் எங்கும் நிறைந்திருந்தாலும் இவன் கற்றுக்கொள்வதற்கு நாளிலிருந்து இருந்தாலும் ஆல்ரெடி அவைலபிளா இருந்தாலும் கற்றுக்கொள்வதற்கு நேரம் பிடித்தது. அதை முன்னாடியே கற்றுக்கொண்டவர்